அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போன. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை குறித்து வசனம் சொல்லுது, அவர் எப்படிப்பட்டவரா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அப்ப நிறைய ஆண்டவர் அற்பமாய் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனார். அப்ப நம்முடைய ஆண்டவர் கூட சில இடங்களில் அற்பமா எண்ணப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டார். அந்த தேவன் அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கிற உனக்க வாழ்க்கை இன்னைக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எல்லாரும் என்ன அற்பமா எண்ணுகிறாங்களே, எல்லாரும் என்ன சாதாரணமா நினைக்கிறாங்களே, ஆண்டவர் உனக்காக அற்பமா எண்ணப்பட்டு சிலுவையில் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உன்னை மீட்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை தந்தவர், உனக்காக முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டவர், உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர். அந்த ஆண்டவர் அசட்டையா எண்ணப்படுகிற அற்பமா எண்ணப்படுகிற உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை 10 நிமிடத்தில் உங்களுக்கு நான் பேசி முடிக்கும்படி விரும்புகிறேன். அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் வேதத்தை வாசிக்கும். கடந்த நாட்கள் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசம். தானியேலை குறித்து எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தானியேலை குறித்து நமக்கு தெரியும், நல்ல ஜெபிக்கிறவர், நல்ல ஆராதிக்கிறவர், ஆண்டவருக்கு பிரியமானவர், உலகத்தையெல்லாம் வெறுத்த ஒரு மனுஷன். அந்த தானியேலுக்கு சரித்திரத்தை நான் போன வாரம் வாசிக்கும் போது அவர் ஒரு இடத்துல அற்பமாய் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு இடம் இருக்கு அவருக்கு வாழ்க்கையில். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. படிங்க, எடுத்தாங்க படிங்க. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேரையும் குறி சொல்லுகளையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்தில் பொற்சர்ப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பார் என்று சொன்னார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சுருக்கமா கொஞ்சம் அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லுங்க. நமக்கெல்லாம் தெரியும், தானியேல் சிறைபிடித்து வரப்பட்டவன். இந்த தானியேலுக்கு உள்ள ஒரு விசேஷித்த ஞானத்தை ஆவி ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவன் ஒரு விசேஷித்த ஞானம் உள்ள மனுஷன். ஆனா ஒரு இடத்துல இங்க ஒரு சம்பவம் நடக்கு. இங்க என்னன்னா, ஒரு நாள் அந்த ராஜா என்ன பண்ணுகிறாருன்னா, அவருக்கு ஒரு சந்தோஷமான நேரம் வந்த உடனே தன்னுடைய மனைவி மறுமனை ஆட்டி தனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவர் அந்த இடத்துல ராஜா உட்கார்ந்து இருந்துகிட்டு மதுபானம் குடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் குடிக்க ஆரம்பிக்கிறார் ராஜா. அவர் அவருடைய குடும்பத்தாரோடு சந்தோஷம் கொண்டாடிட்டு இருக்கிறார். அப்ப அவருக்குள்ள ஒரு ஆசை வருது. என்ன ஆசைன்னா, இப்ப குடிக்க போறாரு, அவர் சந்தோஷம் கொண்டாட போறாரு. இந்த நேரம் நான் குடிப்பதற்கு ஊற்றக்கூடிய திராட்சை ரசம், நான் சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு நான் எடுக்க போகிற அந்த போதைக்குரிய திராட்சை ரசம், அது எதுல விட்டு குடிக்கணும்னா அவருக்குள்ள ஒரு ஆசை வருது. என்ன ஆசைன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை ஒரு நாள் அவனுடைய தகப்பன் கொள்ளையிட்டு அந்த ஆலயத்தில் உள்ள நிறைய பொருட்கள் பொற்பாத்திரங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து இங்க இவன் நம்பி இருக்கிறதுக்கு உள்ள கொண்டு வச்சிருக்கிறான். அப்ப இவனுக்குள்ள ஒரு ஆசை வருது, பொல்லாத ஆசை வருது பாருங்க. அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொற்பாத்திரத்தை கொண்டு வாருங்க, அதுல நானும் என் மனைவி என் மறுமனை ஆட்டிகள் எல்லாரும் இந்த மதுபானத்தை இந்த திராட்சரசத்தை விட்டு நாங்க குடித்து சந்தோஷப்பட விரும்புகிறோம். உடனே அதை கொண்டு வருகிறாங்க வேலைக்காரங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் எங்க இருந்துன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள். இந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் எங்க இருந்துன்னா கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருந்தவைகள். இவன் இஸ்ரவேலர்கள் அநியாயம் செஞ்சப்ப ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டார். இவனுடைய தகப்பன் அங்க போய் யுத்தம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து வச்சு அவன் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்குள்ளே ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கிறான். அவன் எதை நம்பி இருந்தானோ அங்க கொண்டு வச்சிருக்கிறான். அப்ப அவனுக்கு ஆசை, இதுல எந்த இது அவருக்கு ஆலயத்தில் இருந்த பொருளை தவிர இதுல எந்த பவரும் கிடையாது. இது அவருக்கு ஆலயத்தில் இருந்த ஒரு சாதனமே தவிர இதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தன் மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த பொற்பாத்திரத்தில் திராட்சரசத்தை கொட்டி தானும் தன் மனைவி மறுமனை ஆட்டில் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று
ராஜாவுடைய இருதயத்திற்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ராஜா சந்தோஷமாய் கொண்டாடிட்டு இருக்கிறான். அவருடைய கண்களுக்கு முன்பாய் சுவர்ல ஒரு கை வந்து ஒரு வார்த்தை எழுதுது. இந்த வார்த்தையை அவன் பார்க்கிறான். அவனுக்குள்ள ஒரே கலக்கம். திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு கரம் வந்து எழுதுது. இதன் அர்த்தம் என்ன, இது என்னன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு கலக்கம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஒன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொற்பாத்திரம் சில சூழ்நிலையினால் இந்த ராஜாவுடைய அவன் நம்பி இருக்கிற கோயிலுக்குள் கொண்டு வைக்கப்பட்டு, அது வைக்கப்பட்டது மட்டுமல்ல, அதை எடுத்து ஏளனமாய் அற்பமாய் அந்த பாத்திரத்தில் மதுபானத்தை விட்டு குடிச்சு சந்தோஷம் அனுபவிக்கிறான். அடுத்த நிமிடம் அவருடைய சந்தோஷம் பறிபோய் இருதயத்துக்குள் கலக்கம் உண்டாகிறது. சத்தமா சொல்லுங்க ஆமென். சபைக்குள்ள ஆண்டவர் உன்னை கனமுள்ள ஒரு பாத்திரமாய் வணைந்து கர்த்தர் வைத்திருப்பார். ஆண்டவர் உன்னை தனக்கு பிள்ளையாய் ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருப்பார். சில நேரம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால நம்ம அந்நியருடைய கரத்தில் சில காரியத்தில் அடிமைப்பட்டது போல போயிருவோம். சில நேரம் சில சூழ்நிலையில நமக்கு வாழ்க்கை மற்றவர்கள் கையில் அப்படியே இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு இது இந்த பாத்திரம் ஏதுன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருந்த பாத்திரம். இந்த பாத்திரம் ஏதுன்னா ஆண்டவருக்கு ஆலயத்தில் பொற்பாத்திரமா இருந்தவைகள். ஆனா இப்ப எங்க இருக்கு? பாகாலுக்கு முன்பாக அது இருக்கு. இப்ப இது யாரு? ராஜா கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். ஆண்டவர் இந்த இவங்க நினைக்கிறாங்க இந்த பொற்பாத்திரங்கள் அவங்க ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் இப்ப இவைகள் என்னக்கு பாகாலின் பாதத்து படியில இருக்கு. இதுல ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உலகமும் பிசாசும் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களும் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை அவன் கையில வச்சுட்டு நினைப்பான் பாருங்க, இவனை இப்படியே நான் அழிச்சிருவேன், இவனுக்கு முழு காரியம் என்கிட்ட தான் இருக்கு, இதெல்லாம் எனக்கு கையில தான் இருக்கு, அதுல ஒரு சக்தி இல்ல, அதுல ஜெபத்துக்கு பலன் இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா ஒரு நாள் வந்து அந்த பொற்பாத்திரத்தை அற்பமா எண்ணின நேரம் கர்த்தருடைய கரம், கலங்கடிக்கிற கரம் அந்த சவர்ல வந்து எழுத ஆரம்பிச்சு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய ஒன்ன ஆண்டவர் வணைந்து தெரிந்தெடுத்து அவனுடைய ரத்தத்தினால கழுவினார். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில சத்துரு இன்னைக்கு அவனுக்கு கீழே நீ இருந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில உன் பொற்பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய நீ, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நீ, அந்நியனுடைய கரத்தில் அகப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிற. ஆனா அவன் இன்னைக்கு நினைக்கிறான், இனி இவனை நான் எழும்ப விட மாட்டேன், இனி இந்த குடும்பம் எழும்பாது, இனி இவங்க நல்லா இருக்க முடியாது, இனி இவங்க தேவ திட்டத்தை செய்ய முடியாது, இவங்களுக்கு காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அந்த ஏளனம் பண்ணி சந்தோஷப்படுகிற நேரத்தில் ஒரு கரம் வந்து எழுதினது போல இந்த 2025 ஆண்டுல 24 வரையிலும் உன்னை சில பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியா உன்னை முன்குறித்து வைத்திருந்த சில பாத்திரங்கள் அது சில அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை மீண்டும் நான் உனக்காக இறங்கி வருவேன். அவனுக்கு கலக்கம், சந்தோஷமாக. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், உன்னை நிந்தித்து கொண்டிருக்கிற சில ஜனங்களின் நடுவில் எதிர்பாராத சில கலக்கத்தை கர்த்தர் உருவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, ராஜா அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும், ராஜா கல்தேருடைய குறி சொல்லுகிற எல்லாரையும் அழைத்து அந்த வசனத்தை நீங்க, அப்பொழுது ராஜாவின் முகம், 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜாவின் முகம் நல்ல சந்தோஷம் கொண்டாடிட்டு இருந்தவன் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பிலே கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. யாரு? சந்தோஷமா எல்லாம் என் கையில தான். ஆலயத்தில் இந்த பாத்திரம் இன்னைக்கு எங்க பாகால், எனக்கு பாகால் கிட்ட இருக்கு. எவன் கேட்பான்? நான் ராஜா சந்தோஷம் கொண்டாடிட்டு இருந்தான். எனக்கு 2025 இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு இந்த 9ஆம் தேதி ஆண்டவர் சபையோடு இந்த வார்த்தைக்கு உன்னோட சொல்லுங்க, உன்னை மேற்கொண்டேன்னு சிலர் சந்தோஷம் கொண்டாடிட்டு இருக்கான் இல்லையா, உன்ன அது அவன் சந்தோஷமா மதுபான விருந்தில் இருக்கும்போது கட்டு, இடுப்பின் கட்டு அவளத்தக்கதான நடுக்க அவனுக்குள்ள. அது மட்டுமல்ல, முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோத நடுங்கத்தக்கதான. இன்றைக்கு கர்த்தர் உனக்காக உன் சத்துருக்களின் நடுவில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாவே உனக்கு விரோதமாய் சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிற சில சத்துருக்கள் அவர்களுடைய முழங்கால் ஒன்றோடு ஒன்று நடுங்கத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு ஆயுத்தம் பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நினைக்க
எதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கையில தந்தது. அவனுக்கு கலக்கம் வந்துட்டு, என்ன அழகு அந்த வசனம். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவருடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. இதுவரை அவனுக்கு என்ன எப்படி இருந்து, என்னை ஒருத்தனை மேற்கொள்ள முடியாது, என்ன ஒருத்தன் ஒன்றும் செய்துக்கிட முடியாது, நான் ராஜா, எல்லாம் எனக்கு கீழே, என் அப்பா எவ்வளோ பெரிய ஆளு. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன்னை மேற்கொண்டேன் என்று சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, சிலர் கூட்டமாய் நின்று இதெல்லாம் என நாங்க சம்பாதிச்சேன்னு சொல்லுகிறாங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமா எண்ணப்பட்ட பாத்திரத்தின் நிமித்தம் அந்த அற்பமா எண்ணப்பட்ட பாத்திரத்தை, அந்த தேவ சமூகத்தில் விலையேறப்பட்டதாய் நினைக்கப்பட்ட பாத்திரத்தை இந்த மனுஷன் அற்பமா எண்ணினதுனால கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல வந்து அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று நடுங்கத்தக்கதை கர்த்தருடைய கிரியை வெளிப்பட எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே இன்றைக்கு எங்க குடும்பங்களில் எந்தெந்த விலையேறப்பட்ட பாத்திரங்கள், எங்கள் தேசத்தில் எந்தெந்த விலையேறப்பட்ட பாத்திரங்கள் சத்துரு எடுத்து வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து அந்த பாத்திரங்கள் மீண்டும் ஜொலிக்கத்தக்கதா கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். ஆண்டவர் கிரியை செய்யுங்க, சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடுத்து நீங்க இதுல முக்கியமான காரியம், பாத்திரத்தை அற்பமா நினைச்சான். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவன் தேசத்துல இருந்த ராஜா உரத்த சத்தமிட்டு அங்க இருந்த ஜோசியரை கூப்பிட்டான், கல்தரையை கூப்பிட்டான், குறி சொல்லுகளை கூப்பிட்டான், எல்லாரையும் உள்ள வர சொன்னான். பாபிலோனின் ஞானிகளை எல்லாம் வர சொன்னான். எல்லாரையும் வர சொல்லி கேட்கான், இப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன், இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. ஆனால் நன்றா புரிஞ்சுக்கிடுங்க, 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, இந்த மனுஷன் ஞானி, இந்த தானியேல் ஞானமுள்ள மனிதன் என்பது முழு தேசமும் அறிந்திருந்து. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல நம்ம தானியேலை குறித்து, நான் உண்மையில இந்த பிரசங்கத்தை தியானம் பண்ணும்போது போன வாரம் எனக்கு அது ஒரு வித்தியாசமா இருந்தது. தானியேலுக்கு நிறைய காரியத்தை நம்ம படிச்சோம். இந்த இடத்துல தானியேல் புறக்கணிக்கப்பட்டாரு, இந்த இடத்துல தானியேல் தள்ளப்பட்டாரு, இந்த இடத்துல தானியேல் அற்பமா எண்ணப்பட்டார். படிச்ச வசனம் சொல்லுது, எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டான், எல்லா அறிவாளையும் கூப்பிட்டான், குறிச்சல்லுவனை கூப்பிட்டான். ஆனா 1ஆவது அதிகாரத்துல இந்த ராஜாவுக்கு அப்பனுக்கு தெரியும், இவனை நான் சிறப்பிடிச்சிட்டு வந்தால பெரிய ஞானம் உள்ளவன், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவன். ஆனா இந்த ராஜா அவனை என்ன நினைச்சான் தெரியுமா, நம்ம தேசத்துல இருக்கவனை வச்சுதான் இதுக்கு அர்த்தத்தை கேட்கணும். சிறப்பிடிச்சிட்டு வந்தப்பட்டவன் அவன் ஒரு அற்பன், அவன் எனக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வந்தவன் எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா, ராஜாவே இதன் அர்த்தம் எனக்கு தெரியாது. சத்தமா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எந்த இடத்துல நீ அற்பமாய் எண்ணப்பட்டு, எந்த இடத்துல தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ ஒரு ஓரங்கட்டப்பட்டு, எல்லாம் இவங்களை வச்சு நான் சாதிச்சிடுவேன், இவனை வச்சு நான் அதை முடிச்சிடுவேன், அங்க பணம் இருக்கு, இங்க புகழ் இருக்கு, இங்க கல்வி இருக்கு, எனக்கு அரசியல் ஆள் இருக்கு, இதெல்லாம் மனுஷன் நினைக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்க தானியேல், தரிசனம் பெற்ற தானியேல் வரும்போதுதான்